Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. காஞ்சிபுரம் அருகே புரிசை பகுதியில் தொழிற்சாலை பேருந்து பள்ளி பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதில் 13 பள்ளி குழந்தைகள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தனராஜ் வழங்க கேட்கலாம். தனராஜ், வணக்கம். எப்படி நடந்துச்சு இந்த விபத்து? இதுல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தற்போது மருத்துவமனையில் எந்த நிலையில இருக்கிறாங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம் தனராஜ். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் தாலுகாவிற்கு உட்பட்ட படுநொலி கிராமத்தில் இந்த ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி என்ற பள்ளி செயல்படுகிறது. இங்கு எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளியில மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். தனியார் பள்ளியாக இருக்கக்கூடிய இந்த கிராமப்புறங்களில் இருக்கின்ற மாணவர்களை அழைத்துச் செல்வதற்கும் இந்த பேருந்துகளை பயன்படுத்தி வருகிறது. அந்த வகையில இன்று பள்ளி முடிந்து இந்த குழந்தைகளை படுநிலை பள்ளியிலிருந்து அந்த குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு புரிசை வழியாக இந்த பேருந்தானது சென்று கொண்டிருக்கிறது. அப்போது எதிர் திசையில ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து இந்த பாக்ஸ்கான் மற்றும் தனியார் தொழிற்சாலையில் இருக்கின்ற தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு அந்த பகுதி வழியாக தனியார் தொழிற்சாலை பேருந்து வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. இது நேரடியாக வந்து கொண்டிருந்த போது எதிரெதிரே நேருக்கு நேர் மோதியதில் இந்த பள்ளி குழந்தைகள் சென்ற பேருந்தும் முன்பக்க கண்ணாடி உடைந்து பெரும் விபத்து ஏற்பட்டது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் இந்த குழந்தைகளை மீட்டு ஆம்புலன்ஸ் உதவியுடன் கிட்டத்தட்ட 13 குழந்தைகளுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. கை, கால், முகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடிபட்டு காயமடைந்து அந்த பள்ளி குழந்தைகளை உடனடியாக ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மருத்துவமனை சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தொழிற்சாலை பேரில் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், பெண் தொழிலாளர்களும் அந்த பேருந்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த காயமடைந்து அவர்களையும் அழைத்து தற்போது இந்த காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை குறித்து அறிந்தவுடன் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சிவம்பி இளவரசன் அந்த மருத்துவமனை பகுதிக்கு அவர்களை பார்த்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான உதவிகளை உடனடியாக மருத்துவர்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வு தற்போது நிகழ்ந்திருக்கிறது. இதுவே தற்போது நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தனராஜ். Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now.